அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களை இந்த காலை வேளையை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 11/5/2026 மே மாதம் திங்கட்கிழமை, ஸ்ரீ பராபவ வருடத்திலே சித்திரை மாதத்திலே 28ஆம் நாள், உத்தராயணம் என்கிற இந்த காலகட்டங்களிலே, வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே, மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையின் நவமி திதியிலே இன்றைக்கு இருக்கிறோம். நவமி திதி காலை 11:08 மணி வரை, பின்பு தசமி திதி ஆரம்பித்துவிடும். இன்றைய நாளில் சதய நட்சத்திரம் மாலை 9:28 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே சந்திரனுக்கே உரிய சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. அதனால் என்ன கிடைக்கும் சார் அப்படின்னா, பொறுமை, அமைதி, இதெல்லாம் திங்கட்கிழமை சோமவாரத்தின் மூலம் சிவனை வழிபட்டால் கிடைக்கும். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 9:30 10:30 மணி வரை, சாயங்காலம் 7:30 8:30 மணி வரை, குளியை நேரம் 1:30 3 மணி வரை, யமகண்டம் 10:30 12 மணி, ராகு காலம் 7:30 9 மணி வரை. சூலம் கிழக்கு பக்கம் செல்பவர்களுக்கு தயிர் உண்டு செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே கடைசி ஹெப்பில் இருப்பார் சூரியன். 33 வினாடி இருப்பார். 5:54 சூரியனின் உதய நேரம். இன்றைய நாள் சந்திராஷ்டமம் ஆயில்ய நட்சத்திரம் மற்றும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்றைக்கு சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து அமரக்கூடியதான இந்த மேஷராசி, உச்சம் பெற்ற சூரியன், ஆட்சி பெற்ற செவ்வாய், ஆட்சி பெற்ற சுக்கிரன் ரிஷபராசியிலே புதனுடன் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும், சனி பகவான் மீன ராசியில் அமர இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு அப்படி பலன்னு நம்ம பார்க்குறோம். வாங்க. வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு நிறைய வரவுகளை கொடுக்க இருக்கிறது. ஏன்னா லாபஸ்தானத்துக்குள்ளார சந்திர பகவான் வந்துடுறாரு. லாபத்தில் வந்த உடனே நீங்கள் நினச்ச காரியத்தை நினச்ச மாதிரி முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய கிடைக்கும். இன்றைய நாளிலே சோமவாரம் அப்படிங்கிறதுனால அவசியம் சிவபெருமானின் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும். இன்றைய வாழ்நிலை கூடுதல் சிறப்பு 3-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு சுபிட்சமான, உங்களுக்கு மனதிலே பிடித்த கோமதி அம்மனை வழிபட உங்கள் வெற்றிக்கு நீங்கள் அழகாக வித்திடலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாள் தேய்பிரையின் நவமி, தசமி, இந்த கூடுதலான விஷயங்களிலே உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, உங்கள் ராசியினுடைய 10ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். தொழில் அப்படிங்கிற விஷயத்தில் சந்தோஷத்தை கொடுக்க இருக்கிறார். வெற்றிகளின் இலக்கை எளிதாக அமைப்பதற்கு நீங்கள் வாழ்க்கையிலே முதன்முறையாக பயன்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையாக அமையும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி உங்களுக்கு சதய நட்சத்திரம் 100 விதமான யோசனையே குருவின் அருளாலே கிடைக்கிறது. அப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர்டு பாசிபிலிட்டி நிறைய இருக்கக்கூடிய டேவாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி லாபமான 11ஆவது தேதி, அதனால் எதையுமே கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். கோமதி அம்மனை வணங்குவது ஒரு நல்ல சிறப்பையும், 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 9ஆம் இடத்திலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அமர்கிறார் சந்திர பகவான். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார். உட்கார்ந்தே ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய கிளியர் மைண்ட் செட்டு, ரிலாக்ஸ் மைண்ட் செட்டில் இன்றைக்கி இருப்பீங்க. வெற்றி இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆரம்பித்து விடுகிறது. அதனால் உங்கள் ஜாஸ்தியான சந்தோஷமான நிகழ்வுகளை நீங்கள் கொண்டாட இருக்கிறீர்கள். 2-4 என்ற அதிர்ஷ்ட எண் இன்றைக்கு துணை நிற்கும். இன்றைய நாளிலே சங்கரன் கோவிலில் இருக்கும் கோமதி அம்மனை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாக மாறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடக ராசி நண்பர்களே. நிறைய காரியங்கள் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட்டுக்காக ஓடக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய நாளிலே விருத்தி அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய நடக்கும். ஐடியாஸ் நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய தன்மையை கொடுப்பதனால ஆயில்யம் மற்றும் மகம் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்டும் இன்றைக்கி காட்ட இருக்கிறது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
குருவின் அருளால் எதையும் ஜெயிச்சு விடலாம், கவலைப்படாதீங்க. எக்ஸ்ட்ராவாக இன்றைக்கி சிவபெருமானை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இந்த சோமவாரம் என்கிற திங்கட்கிழமையிலே சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். சிவனை வழிபட சிந்தையில் நல்ல சிந்தனைகள் உருவாகும். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய நேரடி பார்வைக்கு சந்திர பகவான் இருக்கிறார். ஆனால் கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு. கொஞ்சம் மனசில் எதுவும் தைரியமாக செய்யுங்க. துணிச்சல், துணிவே துணை அப்படின்னு அப்படி துணிச்சலோடு செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகளை கரெக்டாக கொண்டு செல்லும். பாதை மாறிப்போனால் தான் பயணம் மாறிப்போகும். அதனால் பாதையை நீங்கள் கரெக்டாக புரிந்து கொண்டீர்கள்னால் பயணங்கள் சரியாக இருக்கும். இதுதான் ரூல். இந்த ரூல் அழகாக கேல்குலேட் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னா 2, 6. இன்றைய நாளின் வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வாழ்க வளத்து. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, நிறைய விஷயத்தில் போட்டிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசியினுடைய லாபஸ்தானத்துக்குரியவர் 6ஆம் இடத்துல போய் உட்கார்றார். எதையும் விட்டு கொடுக்காத எண்ணங்கள் நிறையா இருக்கும். 12ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பிடிவாதம் ஜாஸ்தி இருக்கும், விதண்டாவாதங்கள் நிறையா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துடுங்க. நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் விட்டு கொடுத்தல் கொஞ்சம் சௌரியந்தான், அதை பண்ணுங்கள். இன்றைய நாளிலே கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருக்கும்போது சங்கரங்கோவில் கோமதி அம்மனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அவருடைய சாத்வீகமான அந்த முகத்தினாலே உங்கள் மனதிலும் சாத்வீக எண்ணங்கள் உருவாகும். வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்பும். 2, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கு லாபங்களை பெருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. தொழிலுக்குரியவர் அப்படிங்கிற இந்த சந்திர பகவான் 5ஆம் இடமான லட்சுமி ஸ்தானத்திலே அமர்ந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதனாலே வெற்றிகள் உங்கள் பக்கம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குருவின் அருளாலே, குருவின் சந்திரனின் பார்வையினாலே உங்களுக்கான இலக்குகள் எளிதாகப்படும். இன்றைய நாளிலே தசமி திதி அவசியம். ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளிப்பது நல்லது. ஐஸ்வர்யங்கள் பெருகும். சோமவார விரதம் இருப்பது நல்லது. சிவனை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பு. 3, 9 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்தில் உங்களை மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய வழி இன்று உண்டு. நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் தெளிவாக செஞ்சீங்கன்னா போதும். எதையும் அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு பண்ணாமல் உங்களுக்கு புரிஞ்சதை மட்டும் செய்யுங்க. உங்களுடைய 4ஆம் இடத்திலே சுகஸ்தானத்திலே சந்திர பகவான் இருக்கிறார். 9ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்குரியவர். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலே உங்களுக்கான ரெக்கக்னிஷன் டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்குது. தசமி திதி வேறு இன்றைக்கி, அதனால் திதியை பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு ஸ்ரீ ரங்கநாத பெருமானை வணங்குங்கள். நல்ல பலன்களையும் நல்ல திறமையான செயல்களையும் செய்வதற்கு 9, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் இருக்கிறார். அஷ்டமத்துக்குரியவர். தன்னுடைய பார்வையை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் மேலே வைப்பதனாலே பூர்வீக சொத்துக்கள், தந்தை வழி ஆசீர்வாதங்கள், இதில் நிறைய கூட்டு முயற்சிகள் எல்லாம் லாபங்கள், மற்றவர்களுடைய அனுசரணையை பார்க்கும்போது உங்களுக்கு இன்பங்கள், இப்படி நல்ல பலன்களை ஒருங்கே கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் தைரியமாக செய்யுங்க. பலவிதமான யோசனைகள் உண்டு. திறன்பட கலெக்ட் பண்ணி எடுத்து செய்யக்கூடிய சூழ்நிலையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு சங்கரங்கோயிலில் இருக்கும் கோமதி அம்மனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். சாந்தமான சொரூபத்தினால் மனதும் ஒருநிலைப்படும். அதனாலே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். 4, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே, குடும்ப தன வாக்குஸ்தானத்திலே 7ஆம் இடத்துக்குரிய சந்திர பகவான் இருப்பதும் 6ஆம் இடத்துக்காரரான குருவின் பார்வையும் இருப்பதனாலே தேவையற்ற குழப்பங்கள் மனதில் உண்டாகும். கடன் பிரச்சனைகள், குடும்ப நிலவரத்திலே என்ன நடக்குமோ என்ற ஒரு சிந்தனையிலே கொஷின் மார்க் இப்படியெல்லாம் நிறையா கொண்டு வந்து எக்ஸ்ட்ரா கவலையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும், ஏன்னா அஷ்டமத்தை பார்க்கிற சந்திரனாக இருப்பதனாலே மனதிலே கொஞ்சம் இந்த மாற்றங்கள் உண்டாகும். இன்றைக்கி சோமவாரம் அவசியம் சிவபெருமானை நினைத்து கொள்ளுங்கள். சிந்தையில் சிவன் நிற்க
சிந்தனைகள் சீராக அமைந்துவிடும் இருக்குது. அதனால் அவனருளாலே அவன்தாலே வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இன்றைக்கு வெற்றியாக மாறுவதற்கு 1 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கி உங்கள் ராசிக்குள்ளறையே சந்திர பகவான் இருக்கிறார். 6க்குரியவர். எதிரிக்குரியவன் உங்கள்கிட்ட இருந்தனா எதையும் வெற்றி கொள்ளலாம். சதய நட்சத்திரத்தில் இருப்பதனாலும் குருவினால் பார்க்கப்படுவதனாலும் உங்கள் ராசியிலிருந்து 7ஆம் இடமான சிம்ம ராசியை பார்ப்பதனாலும் சிம்ம ராசிக்குரிய சூரியன் உச்சத்தில் இருப்பதனாலும் இன்றைக்கு முயற்சிகள் மூலியமாக பலவிதமான வெற்றிகளை நீங்கள் இலக்காக அடைப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. செவ்வாயும் நீங்கள் நல்ல ஸ்டேஜில் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நிறைய நன்மையை கொடுக்கும். உறவுகள் மூலம் உள்ள அந்த உறவு முறைகள் எல்லாம் நல்ல வெற்றிகளை உங்கள் பக்கம் திருப்பி விடுவதற்கான நல்ல சுப நிகழ்வுகள் இருக்குது. இன்றைய நாளில் சிவனை வழிபடுவது சிறந்தது. 2 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, மற்றவருடன் எளிமையாக பழகக்கூடிய எண்ணம் உங்களுக்கு நிறைய தோன்றும். 5ஆம் இடத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 12ஆம் இடத்திலே இருந்து குருவினால் பார்க்கப்பட்டு 6ஆம் இடத்தின் மேலே தன் பார்வையை செலுத்துவதனாலே நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் கடன் போன்ற விஷயங்களிலும் நீங்கள் கேட்கலான்னு போவீங்க. அவங்க கஷ்டத்தை சொல்ல நீங்கள் கொஞ்சம் பரிவோடன் வெளிவந்துடுவீங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கொடுத்த அந்த தர்மம் அப்படிங்கிற விஷயங்களாலே நல்ல பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிகிறது. 6 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ரங்கநாத பெருமானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களும் உங்களுக்கு சிறப்பானதாக மாறும். வாழ்க வளத்துடன்.